பேர் என்னண்ணா? செந்தில்குமார். என்ன ஊர்ண்ணா? கிருஷ்ணகிரி. இப்போ நடந்து பார்த்துடலாமா? வைத்தியம் முடிஞ்சிருச்சு. அப்படியே அந்த அக்காவை கூட்டிகிட்டு முதல்ல அப்படியே அந்த படுத்த கடை வரைக்கும் நடந்து போயிடும். அக்கா கூட கை பிடிச்சிக்கா, கால் நல்லா ஊனினா சும்மா பிடிங்க, நீங்கள் பிடிங்க, ரொம்ப பிடிக்காதீங்க, ஓரளவு அவர் பேலன்ஸ் பண்ணுறாரா பார்க்கலாம். இல்லை ஒன்றை விட இப்போ நல்லா இருக்குது. நீங்கள் வரும்பொழுது தோளில் கை போட்டு தான் இருந்தீங்க, வித்தில் விட்டோடனே தடுமாறுறா இல்லையா? எப்படின்னா இருக்குதா? பரவாயில்ல, உண்மை சொல்லு. இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓரளவு நல்லா இருக்குதா? வா உள்ள வா, அப்படியே அப்படியே உள்ள வா, பிடிச்சிக்கா. உள்ள வா, அப்படியே உள்ள வா, உட்கார அப்படியே இதில் உட்கார அப்படியே இதாக்கா அப்படியே பிடிச்சிக்க. உண்மையை சொல்ல, 2 பேரும் தெரியுமா பாருங்க, இல்லை பின்னாடி கூட போயிருங்க. உண்மையை கரெக்டாக சொல்ல. நீங்கள் வரும்பொழுதுறதுக்கு இப்போ நடந்து பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இது வந்து முதல் படி தான், சரியா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது. மருந்து போடுறீங்க, நிற்கிறீங்க, இப்போ நின்னீங்க இல்லையா, அது மாதிரி தனியாக நிற்கிறீங்க, கூட வேணா ஆளப்படி வச்சுக்கிங்க, சப்போர்ட்டுக்கு வச்சுக்க. பாத்ரூம் போகிறதால 2 பேர் யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு தான் போகும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த டோட்டல் பாடியுமே வீக், லூஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? இது இன்னும் ஒரு சில சொல்லுவாங்க, சதை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா சதை தளர்ச்சி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், சரியா? இதுக்கு பேர் இந்த டோட்டல் பாடி பேலன்ஸ் இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். சரி, கையை தூக்குங்க பார்க்கலாம், கீழே இருக்கா? கையை எரிய பிடிங்க, இப்போ தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. கை தட்டுங்க. இந்த கையை இப்படி வச்சு அந்த கையை எப்படி தட்டுவீங்களா? தட்ட கையை 2 கோத்து பிடி, மேலே தூக்கு, கீழே இருக்க தூக்க. பொண்ணை தூக்குறதுக்கு இப்போ தூக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஓகேவா? சரி. வாழப்பாடி வேல்முருகன், எஸ்கே லாட்ஜ், கம்மம்பட்டி மெயின் ரோடு. அண்ணா வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்காரு. அண்ணா லாரி டிரைவரு. அண்ணா அவங்க பேர்னா? செந்தில்குமார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கும்போது இந்த ஒன் சைடு ஃபுல்லாக மறுத்துருச்சான். ஆனால் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்காரு. அதுவும் சொல்லப்போனால் எத்தனை நாள் ஆகுது? ஒரு 10 நாளா? ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் வந்திருக்காரு. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வான்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் வந்திருக்காரு. எப்படின்னா இருக்குது உனக்கு? அக்கா பார்த்து சொல்லு. ரைட்டு, நன்றி, வணக்கம்.